கர்த்தர் இந்த காரியத்தில் அழைத்திருக்கிறார், இவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய 5 நாட்கள் செய்யணும்னு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து பாடுபட வச்சு நிற்போம். அதை யார் சொல்லுவாங்க முதல்ல? பரிசுத்தாவியானவர். ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் அவர் இறங்கும் போது நம்முடைய காரியத்தை, நம்முடைய பரிசுத்த காரியத்தை, நம்முடைய பரிசுத்த செயலை, விசேஷமாக நம்முடைய தரிசனத்தை அவர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் தானே. அப்படிதான் அந்த காரியத்தை மத்தியிலே நடப்பிப்பார். அதாவது பாருங்க, 2 பேருக்கு 1:21 வாசிக்கும் போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சொல்றது எல்லாமே ஒரு தரிசனம், ஒரு தீர்க்க தரிசனம். அதை அவங்க செய்வாங்க என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கர்த்தர் உங்களோட இருந்து பேசுவார், அதை காமிப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கு அப்படி ஒரு தனிநபரை உதவி செய்கிறார். நம்முடைய தரிசனத்தை பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நமக்கு காண்பித்து அதற்கு நடக்க உதவி செய்வார். அதற்கு அவர் அப்படியான ஒரு தனி மனிதர் இங்கே தேற்றவர்களாக இருந்து அவர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க பார்க்குறோம். வாசிக்கிறான் 1 பேதுரு 2 பேதுரு 1 கடைசி வசனம்.